ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர நரலை போற்றி. கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம், ரிஷபராசி நேர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் கன்னி ரிஷபம், பார்ட்னர், கணவன் மனைவி, உறவு முறை, நண்பர்கள், சகோதரர்கள், உத்தியோகத்தில் உள்ள இடம், இதை பற்றி தான் பார்க்கப்படும். இப்போ ரிஷபம் கன்னி இந்த 2 ராசிக்காரங்களுமே உறவு முறையில் எப்படி இருப்பாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுன்னா குடும்பத்தில் சண்டை குறையும். அப்படி தான் தம்மையில் போடுவேன், டைட்டில் அப்படி தான் போடுவேன். அதாவது கன்னி வெஸ் ரிஷபம், கன்னிக்கு ரிஷபத்துக்கும் சாதக பாதங்கள் எப்படி இருக்கும், அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ சாதக பாதகம்னா எப்படின்னா, 2 பேரும் கணவன் மனைவியாக இருக்கலாம், இல்லைன்னா நண்பர்களாக இருக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் சகோதரர்களாக இருக்கலாம், உத்தியோகத்தில் மேலே அதிகாரி கீழே அதிகாரியாக இருக்கலாம், ஓனராக இருக்கலாம், வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம். ஏதோ இந்த காம்பினேஷனில் இருக்கிறவங்க எந்தெந்த விஷயத்தில் எப்படி இருப்பாங்க, இவங்களுக்கு எந்தெந்த ராசி ஒத்துப்போகும், நட்பு ராசி என்ன, பக ராசி என்ன, யார் மத்தியஸ்தராக இருப்பாங்க, நட்சத்திர பொறுத்து எப்படி இருக்கும், இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய தகவல்களை சொல்கிறேன். உங்களுக்கு எதுவும் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கமெண்ட் பாக்ஸில் எப்படி கேட்கணும்னா, சார் நான் இந்த ராசி இந்த நட்சத்திரம், எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவேன். சார் கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம், என்னுடைய லைஃப் பார்ட்னர் ரிஷபம், மிருகசீரிஷ நட்சத்திரம், எங்களுக்குள்ளே இந்த பிரச்சனை நிறையா இருக்குது. குறிப்பிட்ட பிரச்சனையை சொல்லணும். எதில் உங்களுக்கு அடிக்க வர பிரச்சனை வரும் அதை தான் சொல்லணும். சும்மா எப்போயோ போகிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஒரு பிரச்சனை நீடித்து இருக்குது, ஒரே விஷயத்துக்காக திரும்ப நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம்னா அதான் பிரச்சனை. சண்டை போடுன்னு சொல்ல முடியாது. அந்த பிரச்சனை நம்மளை பாதிக்கிறது, டிஸ்டர்ப் ஆகிறோம் அப்படின்னா அதான் பிரச்சனை. அந்த பிரச்சனையை கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக நான் அதுக்குண்டான வழிபாடு பரிகாரம் சொல்லுவேன். வழிபாடுங்கிறது இறை வழிபாடு. இன்னும் வீட்டில் கும்பிடலாம், அல்லது கோயிலில் போய் கும்பிடலாம். பரிகாரங்கிறது நம்ம செய்கிற காரியம். இதுதான் ரெமெடி. ஜோதிடத்தில் எல்லாத்துக்குமே ரெமெடி வழிபாடு பரிகாரம் தான், வேறு ஒன்றும் செய்ய முடியாது. ஜோசியர் வேறு ஒன்றும் செய்ய முடியாது. ஜோதிடர் கன்சல்டிங் தான் பண்ண முடியும், கவுன்சிலிங் கொடுக்க முடியாது. இந்த டிவியில் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுறாங்களே, நீயா நானா, அது இது, இந்த குடும்ப பிரச்சனையெல்லாம் பார்க்குறாங்களா, அது மாதிரிலாம் ஜோசியக்காரங்க செய்ய முடியாது. ஜாதகத்தை அனுப்புனீங்கன்னா அனலைஸ் பண்ணி அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு சொல்லலாம். இப்போ இது ஜாதகம் பார்க்குறதில்ல, ராசி பலன்கள் தான், வெளி வட்டார தொடர்புகள் தான். கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அதான் ராசி பலன். ராசி பலனால என்னென்னா கெமிஸ்ட்ரி தான், வேதியியல் உறவு முறைகள் தான், வேதியியல் ஒற்றுமைகள் வெற்றுமைகள், அதை பற்றி தான் சொல்கிறோம். கெமிஸ்ட்ரி உங்கள் குடும்பத்திலேயே கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, குடும்பத்தில் தவிர்க்க முடியாது, வேறு வழியிலன்னு வாழ்ந்தாகணும். ஆனால் வெளி வட்டாரத்தில் போகிறீங்க, அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும். வேலை பார்க்குற இடத்துல சில பேர் பிடிக்கும், சில பேர் பிடிக்காது. சரியா, மேலதிகாரியே சில பேருக்கு பிடிக்காது, வேறு வழி இல்லாமல் வேலை பார்ப்போம். மனசுக்குள்ள 1008 பிரச்சனையை வச்சுக்கிட்டு அவனை திட்டிக்கிட்டே அவங்க கூட வேலை பார்ப்போம். இதுதான் கெமிஸ்ட்ரி ஒத்து போகலன்னு அர்த்தம். ஸோ இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். கன்னி ரிஷபம் ரெண்டுமே நில ராசி தான். சரியா, ஒரு நல்ல ஒரு கோணத்தில் உள்ள ராசி தான். ரிஷபத்துக்கு சுக்கிரன், கன்னிக்கு புதன். சுக்கிரன் அழகு, புதன் அறிவு. ஸோ 2 பேருமே அழகாகவும் அறிவாகவும் இருப்பாங்க. 2 பேரும் காரியத்துக்கு போகிறாங்கன்னா ரிஷபராசி நல்லா மேக்கப் போட்டு நல்லபடியாக போவாங்க. கன்னி மேக்கப் போடுவாங்க, ஆனால் அறிவுபூர்வமாக இருப்பாங்க, அறிவால் எல்லாத்தையும் அடிப்பாங்க. சரியா, இவங்க அறிவுபூர்வமாக இருப்பாங்க, அவங்க அழகாக இருப்பாங்க, கொஞ்சம் மிடுக்காக இருப்பாங்க. பொதுவாக ரிஷபராசியில் பெண்கள் பிறந்தால் கொடுத்து வைத்தவர்கள். அது டீச்சர் வேலைக்கு போனாங்கன்னா சிறப்பாக இருக்கும், செமையாக இருக்கும். ரிஷபராசியில் பிறந்து டீச்சர் வேலைக்கு போகிறவங்களாம் ரொம்ப நல்லா கொடுத்து வைத்தவர்கள். நான் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய ஜாதகம் பார்த்துருக்குறேன். டீச்சர் வேலைக்குன்னு அவங்க பிறந்தவர்கள். ஏன்னா காலப்புரட்சி சக்கரத்துக்கு 2ஆம் இடம், சொல்லி கொடுக்குறது பேச்சு. ரிஷபராசியில் டீச்சர் வேலைக்கு போகிறவங்க நல்லா இருப்பாங்க. சரியா, அது ரோகிணி நட்சத்திரம் சூப்பராக இருக்கும். நிறைய நான் பார்த்துருக்குறேன். நல்ல மிடுக்காக நல்லா இருப்பாங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சரியா, அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நல்லா ஒரு பரிபூர்ணத்துவமாக இருப்பாங்க. தானும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ வைப்பாங்க. சரியா, இது ஒரு சின்ன கொட்டேஷன் தான். உடனே இதில் நீங்கள் கற்பனை கொட்டையெல்லாம் கட்டிடாதீங்க, ஒரு கொட்டேஷன் தான். 2 பேருக்குமே காதல் பொருத்தம் வரும். ரிஷபத்துக்கும் கன்னிக்கும் காதல் பொருத்தம் வரும். 2 பேரும் மேக்ஸிமம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிப்பாங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அந்த பொருத்தத்தெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹை பட்டன் ஆன் பண்ணி ஒரு பூஸ்ட் கொடுங்க. இப்போ 2மே நிலராசி தான், சுக்கிரன் புதன் தான், நண்பர்கள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் இந்த 2 ஆசியாதிபதிகளும் பக்கத்தில் போவாங்க, சில ராசியில் சேர்ந்து போவாங்க. 2 பேருமே தங்களுக்குள்ளே மறையாமல் இருக்கிறது நல்லது. அதாவது புதனுக்கு சுக்கிரன் 12ஆம் இடத்துல வரக்கூடாது, சில நேரம் அப்படி வரும். இல்லைன்னா சுக்கிரனுக்கு புதன் 12ஆம் இடத்துல வருவார். அப்படி மறையாமல் இருந்துச்சுன்னா நல்லது. 2ஆம் இடத்துல இருந்தால் பரவாயில்ல, சேர்ந்து இருந்தால் பரவாயில்ல. புதன் சுக்கிரன் 2 பேருமே 3 கட்டத்துக்குள்ளே தான் போவாங்க. ராசி கட்டத்தில் பார்த்தோம்னா புதனும் சுக்கிரனும் முன்பின்னு தான் போவாங்க. இதில் மறையாமல் இருந்துச்சுன்னா ஓரளவு பிரச்சனை இல்லை, நல்லபடியாக போகும். அதுபோக 2 பேருமே புதன் சுக்கிரன் இந்த 2 ராசியில் கன்னி ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் சுக்கிரன் கெட்டு போகக்கூடாது. சனி ராகு கேது இவங்க கூட சேரக்கூடாது, செவ்வாய் கூட சேரக்கூடாது. சுக்கிரன் செவ்வாய் கூட சேரலாம், புதன் சனி கூட சேரலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் மற்ற கிரகங்களை சேரக்கூடாது. ராகு கேது கூட 2 பேருமே சேர்ந்தாங்கன்னா அந்தளவு நல்ல விதமாக பார்க்கப்படாது. ஸோ இந்த அமைப்பில் இருக்குது. இதெல்லாம் கிரக நிலைகள்.
தனித்து இருந்ததுன்னா மிகச்சிறப்பு. சுக்கிரனும் புதனும் தனித்து இருந்தாங்கன்னா இந்த ராசிக்கு வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து ரிஷப ராசியில் பிறந்திருக்கிறீங்க. 7ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு. சரியா? 7ஆம் இடத்துல புதன் இருக்கிறது வந்து விருச்சிகத்தில் இருப்பார். பரவாயில்ல, இருந்தாலும் ராசியை பார்ப்பார். விருச்சிகத்தில் புதன் இருக்கக்கூடாது. சுக்கிரன் எங்கே சார் இருக்கலாம் அப்படின்னா, சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல, இல்லைன்னா சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கலாம். விருச்சிகத்தில் இருக்கலாம், புதன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கலாம். இப்படி ஒரு அமைப்பில் இருக்கலாம். ஸோ சுக்கிரன் புதன் வந்து 6 7 இருக்கிறத காட்டில் 5 6ல் இருக்கலாம். 5ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெறுவார், 6ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெறுவார். 5 6ல் இருக்கலாம். இல்லைனா பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கலாம். சுக்கிரன் 5ல் நீசமானாலுமே நீசபங்கம் அடைவார் புதன் 6ஆம் இடத்துல இருந்தால். ஸோ ரிஷபராசிக்கு வந்து சுக்கிரன் புதன் வந்து கெட்டுப்போகாமல் இருக்கணும். ஸ்தான பலத்தோட ஆட்சி, உச்சம், நட்பு, சமம் இந்த அமைப்பில் இருந்தாங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மூல திரிகோணத்தில் இருந்தாலும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதனுக்கு வந்து மூல திரிகோணம் கன்னி வீடு, சுக்கிரனுக்கு மூல திரிகோணம் துலாம் வீடு. சரியா நேரில் இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். ஏன்னா அந்த அமைப்பையும் சொல்லணும். சும்மா பலன் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சும்மா அமைப்பு சொல்கிறது ரொம்ப முக்கியம். கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இது 2 கிரகங்கள் உங்களுடைய ராசியாதிபதிகள். உங்கள் ராசியாதிபதிகள் கெட்டு போகக்கூடாது. அப்போ தான் நீங்கள் அனைத்துலையுமே கரெக்டாக இருக்க முடியும். மனதாலும் உடலால் நீங்கள் கரெக்டாக இருக்கணும்னா ரிஷபராசிக்கு சுக்கிரன் கெட்டு போகக்கூடாது. புதன் கன்னி ராசிக்கு வந்து புதன் கெட்டு போகக்கூடாது. சரியா நேர்களே? அதே மாதிரி ரிஷபத்தில் ஒரு கிரகம் இருக்கணுங்க. ஒரு ஜாதகம் வந்து நல்லா இருக்கணும்னா ரிஷபத்தில் சுப கிரகங்கள் இருக்கணும். இப்போ உங்கள் ராசிலேயே வந்து ரிஷபத்தில் வந்து ரிஷபராசி கன்னி ராசியில் வந்து சுக்கிரன் புதன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நல்லா கொடுத்து வைத்தவர்கள். நல்லா இருக்குங்க. அந்த அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ரிஷபத்தில் சுக்கிரனும் புதன் இருக்கவங்க பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க. யாரோ ஒருத்தருக்கு இருக்கும் அந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு. ரிஷபராசியில் அவங்க வந்து பாருங்கள் நல்லா இருப்பீங்க. இல்லைனா கன்னிராசியில் பிறந்திருப்பீங்க. புதனும் சுக்கிரனும் வந்து ரிஷபத்தில் இருப்பாங்க. கன்னிராசி தான், ஆனால் புதனும் சுக்கிரனும் ரிஷபத்தில் சேர்ந்து இருப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்படி நிறைய காம்பினேஷன் இருக்குது. ஸோ ரிஷபத்தில் ஒரு கிரகம் இருக்கணும். சுப கிரகம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன், இந்த 4 கிரகத்தில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சந்திரன் வந்து ரிஷபத்தில் உச்சம் அடைவார். நல்ல அமைப்பு தான். ஸோ இப்படி நிறைய அருமை பெருமைகள் எல்லாம் இருக்குது. அதுமாதிரி கன்னியில் வந்து புதன் உச்சம் அடைவார். சுக்கிரனுக்கு ஸ்தான பலம் தான், நீசம் அடைவார். நீசபங்கம் அடைய வேண்டும். பொருத்தம் வந்து நல்லா தான் இருக்குது. சரியா? பொருத்தம் வந்து நல்லா இருக்குது. ரிஷபம் வந்து அழகு, காதல். புதன் வந்து கன்னிக்கு வந்து புத்திசாலித்தனம், தகவல் தொழில்நுட்பம். கன்னிராசி வந்து கம்யூனிகேஷன் நல்லா இருப்பாங்க. டக்கு டக்குன்னு அடிச்சு தூர் கலப்புவாங்க. அதுமாதிரி ஜோதிடப்படி பார்த்தோம்னா ரிஷபம் கன்னி பாக்கியஸ்தானம் வரதுனால வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். செல்வ செழிப்பு இருக்கும். நல்லபடியாக தான் இருப்பாங்க. அதிர்ஷ்டம் நல்லபடியாக தான் இருக்கும். குறைபாடுகள் அப்படி எடுத்துட்டோம்னா ரிஷபம் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. அடாமண்டாக இருப்பாங்க. கன்னி வந்து கொஞ்சம் விமர்சனம் பறிவோடு இருப்பாங்க. கன்னி வந்து விமர்சனம் பண்ணுவாங்க. ரிஷபத்தை விமர்சனம்னா என்ன? பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்கிறது, மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸை சொல்கிறது. இப்படி இருந்தால் நல்லா இருக்கலாம், அப்படி இருந்தால் நல்லா இருக்கான்னு சொல்கிறது தான் விமர்சனம். சரியா? ஒரு விஷயத்து மேலே விமர்சனம் பண்ணுறது வந்து கன்னி வந்து விமர்சனம் இருப்பாங்க. ஏன்னா கன்னி வந்துனாலே அறிவுன்னு அர்த்தம். சரியா? ஒரு நிபுணன், மீடியான்னு அர்த்தம். மீடியாவில் இருக்கவங்க தான் விமர்சனம் பண்ணுவாங்க. அரசியல் விமர்சகர்கள் அப்படி பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் நிறைய இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எதை பார்த்தோன்னே விமர்சனம் வந்துடும். அதனுடைய பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு பிரித்து சொல்லிடுவாங்க. பகுப்பாய்த்து அறிதல், அதாவது அதை பிரித்து பார்க்குறது, பகுத்தறிவோடு பிரித்து பார்க்குறது, அது வந்து கன்னிராசி கைவந்த கலை. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிஷபத்தோடைய அதை விமர்சனம் பண்ணுவாங்க. அது வந்து ரிஷபத்துக்கு ஒத்து போகாது. அதை தவிர்த்து விட்டு பார்த்தோம்னா நல்லபடியாக 2 பேரும் இணக்கமாக இருக்கலாம். ஸோ விஷயம் என்னென்னா, ரிஷபம் பிடிவாதமாக இருக்கக்கூடாது. கன்னி வந்து ரிஷபராசிக்கிட்ட இந்த விமர்சனம் பண்ணக்கூடாது. இது 2ஐயும் விட்டு கொடுத்து போனாங்கன்னா வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். மற்றபடி நட்சத்திர பொறுத்து எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். நட்சத்திர பொறுத்ததுக்கு முன்னாடி வந்து இந்த ராசிகளுக்கு வேண்டிய ராசிகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். முதல் ரிஷபம் கன்னி இவங்க எந்த உறவு முறையில் இருந்தாலும் சரி, இவங்களுக்கு வந்து மிதுனம் நல்லபடியாக மேட்ச் ஆகும். சரியா? மிதுனம் வந்து நல்லபடியாக இருக்கும். 2 பேத்துக்குமே நல்ல ஒரு இணக்கமாக இருக்கும். சரியா? மிதுனம் வந்து நல்லா பொருளாதார இதில் நல்லா யூஸ் பண்ணுவாங்க. மிதுன ராசிக்காரங்க வந்து உங்களுக்கு நல்ல காசு பணம் கொடுக்கறதுல கெட்டிக்காரனாக இருப்பாங்க. வருமானத்துக்கு அவங்க பக்கத்தில் வச்சுக்கலாம். அதுபோக உங்கள் குடும்ப சுகத்துக்கு நல்லா இருப்பாங்க. உங்கள் 2 பேருடைய வெல்விசருக்கு வந்து மிதுனம் நல்ல விதமாக இருப்பாங்க. சரியா? ஸோ மிதுன ராசி வந்து ரிஷபம் கன்னிக்கு வந்து வேண்டிய ராசியாக பார்க்கப்படுகிறது. அடுத்து கடகமும் நல்லாயிருக்கும். கடகம் லாப நோக்கத்தில் இருப்பாங்க. கடகம் வந்து ரிஷபத்துக்கு வந்து லாப நோக்கத்தில் இருக்கிற ராசி. கடகராசிக்காரங்களை வந்து ரிஷபராசிக்காரங்க வந்து லாப நோக்கத்தை பயன்படுத்திக்கிடுவாங்க. கன்னி ராசிக்காரங்க வந்து லாப நோக்கத்தை பயன்படுத்திக்கிடுவாங்க. ரிஷபராசிக்காரங்களும் வந்து ஒரு காரிய வெற்றிக்காக பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ கடகராசி வந்து 2 விதத்துக்குமே பயன்படும். சரியா? காரிய வெற்றிக்கும் சரி, ஒரு தைரியத்துக்கும் சரி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் கடகம் சந்திரனுடைய வீடு. சந்திரன் சுக்கிரனுக்கு எதிரி, புதனுக்கும் வந்து எதிரி தான். அவங்க ஒரு வழியில் பயன்பட்டாலுமே அவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சரியா? கடகராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி கடகராசிக்காரங்க கிட்ட வந்து ரிஷபமும் கன்னியும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். மற்றபடி அவங்கள வச்சு நீங்கள் காரியம் சம்பாதிச்சிக்கலாம், லாபம் சம்பாதிச்சிக்கலாம். தனிப்பட்ட விஷயத்தை ஷேர் பண்ணக்கூடாது. கடகராசிக்காரங்கிட்ட ரிஷபமும் கன்னியும் தனிப்பட்ட விஷயத்தை ஷேர் பண்ணக்கூடாது. மற்றபடி வந்து சிம்மம் ராசி நியூட்ரலாக போயிடுவாங்க. 2 பேத்துக்குமே வேண்டியவனாக போயிடுவாங்க. சிம்ம ராசி வந்து 2 பேத்துக்கும் வேண்டியவனாக போயிடுவாங்க.
அடுத்து வந்து துலாம் அந்தளவுக்கு சிறப்பு கிடையாது. துலாம் வந்து 2 பேத்துக்குமே வந்து கொஞ்சம் செலவு இழுத்து விடும், சில வம்பு வழக்கில் சிக்கிவிடும். ஸோ துலாம் ராசி வந்து 2 பேத்துக்கும் அந்தளவுக்கு இணக்கமான ராசி கிடையாது. ஸோ இப்போதைக்கு நான் சொன்னதில் வந்து மிதுனம் தான் கரெக்டு. சரியா? கடகம் வந்து நிபந்தனைக்கு உட்பட்டது. சிம்மம் வந்து நியூட்ரலாக போயிடும். துலாம் வந்து ஆகாத ராசி பார்த்தோம்னா துலாம், அடுத்து வந்து தனுசு, அடுத்து மேசம். இந்த 3 ராசியுமே வந்து இவங்க 2 பேத்துக்கும் ஆகாது. சரியா? பகை ராசின்னு கூட சொல்லிக்கலாம். பகை ராசின்னு அனௌன்ஸ் பண்ணணும்னா ரிஷபம் கன்னிக்கு வந்து துலாம், தனுஷு, மேசம் இந்த 3 ராசியுமே ஆகாது. நல்ல ராசி அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நட்பு ராசிகள் அப்படி பார்த்தோம்னா மிதுனம், விருச்சிகம், மகரம் இந்த 3 ராசியுமே வந்து 2 பேத்துக்கும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளவங்களாக இருப்பாங்க. மிதுனம், விருச்சிகம், மகரம் இந்த 3 ராசிக்காரங்களுமே கன்னி ராசிக்கு வந்து கன்னி அண்ட் ரிஷபத்துக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒன் சைடு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து கும்பம் வந்து ரிஷபத்துக்கு ஒன் சைடு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் இருக்கிறீங்க ரிஷபம் கன்னி, அங்கே கும்பராசி வந்துட்டா ரிஷபத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்து மீனம் வந்து கன்னிக்கு ஒன் சைடு சப்போர்ட் பண்ணுவாங்க. மீன ராசிக்காரங்க எப்போயுமே கன்னி ராசிக்காரங்க மேலே ஒரு கண்ணாகவே இருப்பாங்க. உண்மையில் ஒரு கண் தில்லாலா கட்டியோ அது மாதிரி மீனை வந்து எப்போயுமே கன்னி மேலே ஒரு கண்ணாக இருப்பாங்க. நீங்கள் நினைப்பீங்க என்னடா ஜோதிடர் பாடுறாருன்னு. சில நேரம் நான் வந்து என்ன செய்ய முடியும், ஒரே போர் அடித்த மாதிரி பேசிகிட்டு இருக்க முடியாது. சில இதுக்கள் துணுக்குகளை போட்டால் தான் கேட்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். சரியா? அதுக்காக பாடுறது என்னோடய வேலையில் அந்த வார்த்தையை கொஞ்சம் அழகுபடுத்தணும்னு சொல்லிட்டு அந்த பாடலை பாடினேன். மீனம் வந்து கன்னி மேலே எப்போயுமே ஒரு கண்ணாக இருக்கும். அது மாதிரி ரிஷபம் வந்து விருச்சிகத்துக்கு மேலே ஒரு கண்ணாக இருக்கும். சரியா? இவங்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து என்னென்னா கோயின்சைட் ஆகிடுவாங்க. ஒரு வண்டிக்கு வந்து இது இருக்குல்ல, ஆக்சியலுக்கு 2 பக்கம் 2 டயர் இருக்குல்ல, ஆக்சியல் மாதிரி 2 வீலை இணைக்கிறது ஆக்சியல் அப்படிமோ. சரியா? வண்டியில் வந்து முன்னாடி இருக்கும், பின்னாடி இருக்கும். 2 சக்கரத்தை இணைக்கிற ஒரு இணைப்பாக இருப்பாங்க. கன்னிக்கு மீனமும், ரிஷபத்துக்கு விருச்சிகமும் இருப்பாங்க. ஸோ இந்த ராசிக்காரங்களாம் இந்த விஷயத்தில் வந்து இப்படி பயன்படுவாங்க. இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம், வீடியோ லென்த் அதிகமாகும். சரியா நேர்களே? அடுத்து நட்சத்திர பொருத்தத்துக்கு வருவோம். ரைட் நேர்களே, இப்போ நட்சத்திர பொருத்தத்தை எடுத்துக்கிட்டோம்னா ரிஷபத்துக்கு சொல்லுவோம். ரிஷபத்தில் கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது. 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். இவங்களுக்கு வந்து கண்ணியில் யார் சார் ஆகாது அப்படி பார்த்தோம்னா, கண்ணியில் வந்து சித்திரை ஆகாது. சித்திரை 1, 2 ஆகாது. சரியா? ஸோ கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வந்து ரிஷபத்தில் பிறந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வந்து சித்திரை நட்சத்திரம் ஆகாது. கொஞ்சம் கான்ட்ராவர்ஷன் இருக்க தான் செய்யும். அடுத்து வந்து ரோகிணிக்கு வந்து கண்ணில் யார் சார் ஆகாது அப்படி பார்த்தோம்னா, ரோகிணிக்கு வந்து கண்ணில் வந்து அனைவருமே ஆகும். சரியா? ரோகிணி வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. ரோகிணி வந்து எல்லாத்தையும் வசப்படுத்திடும். ஏன்னா அது வந்து சந்திரனுடைய நட்சத்திரம். அதனால் கன்னியை அப்படியே டோட்டலாக சரண்டர் பண்ணிடும். சரியா? கன்னி ராசியில் உள்ள எல்லா நட்சத்திரத்துக்கும் மேட்ச் ஆகிறது வந்து ரோகிணி நட்சத்திரம். ஸோ ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்க கொடுத்து வைத்தவர்கள் ரிஷபத்தில். நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு டீச்சர்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த டீச்சர்ஸ் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, பெண்ணு வந்து ஆசிரியர் வேலை பார்த்தா நல்லா இருக்கும்னு கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள். அதாவது எதுவுமே வந்து ஒரு இது இல்லாமல் நம்ம வாயில் வராது, ஒரு ரீசன் கரெக்டாக இருக்கும். ஸோ ரோகிணி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி நட்சத்திரம் தான். கண்ணியில் உள்ள எல்லா நட்சத்திரமும் அதுக்கு பிடிக்கும். ஏன்னா சந்திரன் வந்து உச்சமாகிற நட்சத்திரம். மனோகாரகன், மாதுர்காரகன், உடல் மொழி, நிறைய சொல்லலாம் சந்திரனை பற்றி. ஸோ ரோஹிணிக்கு வந்து எல்லா நட்சத்திரமும் மேட்ச் ஆகும். அடுத்து இன்னொரு நட்சத்திரம் இருக்குது ரிஷபத்தில், மிருகசீரிஷத்துக்கு வந்து யார் சார் ஒத்து போகாது அப்படி பார்த்தோம்னா, மிருகசீரிஷத்துக்கு எல்லாம் ஒத்துப்போகும். சரியா? மிருகசீரிஷத்துக்குமே வந்து கண்ணியில் எல்லாம் ஒத்துப்போகும், எல்லா நட்சத்திரமும் ஒத்துப்போகும். இதில் வந்து என்ன தெரியுதுன்னா, ரிஷபராசிக்கு வந்து கன்னி ராசி கரெக்டாக ஆகும்னு அர்த்தம். பூரம் ரோஹிணி மிருகசீரிஷம் 2 நட்சத்திரத்துக்குமே வந்து கன்னி ராசி நட்சத்திரம் நல்லபடியாக ஒத்து போயிடும். சரியா? ரைட்டு. இப்போ கன்னி ராசிக்கு வருவோம். கன்னி ராசியில் சித்திரைக்கு எது சார் ஒத்து போகும் அப்படி பார்த்தோம்னா, சித்திரைக்கு வந்து எல்லாமே ஒத்து போயிடும். சரியா? ரிஷபத்தில் வந்து எல்லாமே ஒத்து போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து அஸ்த நட்சத்திரம் இருக்குது. கன்னியில் வந்து அஸ்தம் ஒன்று இருக்குது. அஸ்தத்துக்கு எது சார் அப்படி பார்த்தோம்னா, அஸ்தத்துக்கு வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாமே ஒத்து போகும். சரி, அஸ்த நட்சத்திரத்துக்கும் வந்து ரிஷபத்தில் எல்லாமே ஒத்து போகும், எல்லா நட்சத்திரமும் ஒத்து போகும். அடுத்து வந்து உத்திரத்துக்கு வந்து எது சார் ஒத்து போகாது அப்படின்னா, உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து ரிஷபத்தில் வந்து மிருகசீரிஷம் ஒத்து போகாது. சரியா? உத்திரத்துக்கு வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் வந்து ரிஷபத்தில் ஒத்து போகாது. ஸோ 2 ராசிக்குமே வந்து 2 நட்சத்திரத்துக்கு தான் பிரச்சனை வருது. எந்தெந்த நட்சத்திரத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷப ராசிக்கு வந்து கிருத்திகை நட்சத்திரத்துக்கு பிரச்சனை. கிருத்திகைக்கு வந்து சித்திரை ஒத்துப்போகாது. அதே மாதிரி கன்னி ராசியில் உத்தரத்துக்கு வந்து மிருகசீரிஷம் ஒத்துப்போகாது.
மற்றபடி எல்லா நட்சத்திரமும் ஒத்துப்போகும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா 2 ராசியுமே வந்து மிக மிஞ்சி இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? நட்சத்திர பொருத்தம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். நட்சத்திர பொருத்தம் நல்லா இருக்குன்னா காலப்புருஷ சக்கரத்துக்கு இது நல்லா இருக்குன்னு அர்த்தம். இணைப்பு வாழ்க்கைக்கு நல்லா இருக்குது. ரிஷபமும் கன்னியும் வந்து ஒரு கொடுத்து வைத்த ராசிகள். 2 பேருமே வந்து நல்லா சைன் பண்ணலாம். நான் வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அழகு அறிவு 2 ஒரு இடத்துல செஞ்சுன்னா மிகச்சிறப்பு. என்ன சொல்லுவாங்க, அறிவு இருக்கிற இடத்துல அழகு இருக்காதுமாங்க, அழகு இருக்கிற இடத்துல அறிவு இருக்காதுமாங்க. 2 பேரும் சேர்ந்துட்டா ஒன்று மேட்ச் பண்ணிக்கிறாங்க. சரியா? அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணிவிட்டு நல்லபடியாக இருப்பாங்க, அழகாகவும் இருப்பாங்க, அறிவுபூர்வமாக இருப்பாங்க. இவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. குழந்தைகள் நல்லாயிருக்கும். கன்னிக்கும் ரிஷபத்துக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சரியா? அந்த குழந்தை நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? அது ரிஷபம் வந்து குழந்தைய தன்வசப்படுத்திக்கிடுவாங்க. சரியா? ரிஷபம் வந்து குழந்தைய தன்வசப்படுத்திக்கிடுவாங்க. கன்னி வந்து குழந்தைய வச்சு நல்லா வேலை வாங்குவாங்க. கன்னி இப்போ வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். ரிஷபம் வந்து பெண்ணு, கன்னி வந்து ஆண், கணவன் மனைவி. இப்போ வந்து அந்த பெண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தை மேலே ரொம்ப பாசமாக ஆசபாசமாக மடியிலே வச்சுக்கிடுவாங்க. கன்னிராசி என்ன பண்ணுவான், தகப்பேன் பிள்ளையை வச்சு நல்லா வேலை வாங்குவான், சொல்லிக் கொடுப்பார். அப்படி செய் இப்படி செய், வீட்டு வேலை வெளி வேலை எல்லாத்தையும் சொல்லி பிள்ளையை வந்து நல்லா செதுக்கி சிற்பமாக ஆக்குவாங்க. ஸோ 2 பேத்துக்கு குழந்தைகள் பிறக்கிறது வந்து வரப்பிரசாதம். 2 பேரும் திருமணமாகி குழந்தைகள் இருந்துச்சுன்னா குழந்தைய நல்லபடியாக வைங்க. குழந்தையும் நல்லாயிருக்கும், மேக்ஸிமம் நல்லாயிருக்கும், ராசியின்படி நல்லாயிருக்கும். ஆனால் லக்கணம் சில நேரத்தில் லக்கணங்கள் வந்து மேட்ச் ஆகாது. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சரியா? அது வந்து லக்கண ரீதியாக சில பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு லக்கணம் தெரிஞ்சு சில பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை தெரியப்படுத்துங்க. அதுக்கு வேணால் நான் வழிபாடு பரிகாரம் சொல்கிறேன். நான் லக்கணத்துக்குள்ளே வரல, ஏன்னா லக்கணம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. மோஸ்ட்லி இந்த வீடியோ கேட்குறவங்களுக்குலாம் லக்கணமே தெரிய மாட்டேங்குது, ராசி தான் தெரியுது. சில பேருக்கு நட்சத்திரமும் தெரிய மாட்டேங்குது. ஸோ வெகுஜன மக்களுக்கு எது தெரியுதோ அதையே சொல்லுவோம். சும்மா லக்கணம் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். லக்கணம் தெரியும் சார் அப்படிங்கிறவங்க எது பிரச்சனை இருந்தால் கேளுங்க. நாங்கள் கணவன் மனைவி, ரிஷபம் கன்னி. நான் வந்து மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், என் மனைவி வந்து தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கிறா. 2 பேத்துக்கு பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக நான் பலன் சொல்லுவேன். ஏன்னா ரிஷபராசிக்கு தனுசு லக்கணம் ஒத்து போகாது, கன்னி ராசிக்கு மேச லக்கணம் ஒத்து போகாது. இந்த 2 லக்கணத்தில் பிறந்து அவங்க கன்னி ராசி ரிஷபராசியாக இருந்து திருமணம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும். சரியா? குரு தசை வரும்போது பிரச்சனை வரும், குரு தசையில் பிரச்சனை வரும், அதுமாதிரி செவ்வாய் தசையிலே பிரச்சனை வரும். சரியா? 2 பேத்துக்குமே வரும். செவ்வாய் தசை குரு தசை கண்டிப்பாக 2 ராசிக்குமே வரும். ஏன்னா செவ்வாய் தசை கொஞ்சம் வயசில் வந்துட்டு போயிடும், குரு தசை மத்தியம வயசில் வரும். அந்நேரம் 2 பேருமே லாக் ஆயிடுவாங்க. இப்போ இந்த கன்னி ராசி ரிஷபராசியில் பிரச்சனை யாருக்கு சார் இருக்கும் அப்படின்னா, குரு தசை நடக்கும்போது பிரச்சனை யாருக்கு இருக்கும்னா, ரிஷபராசி வந்து தனுசு லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க, கன்னி ராசி வந்து மேச லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க. இவங்களுக்கு வந்து அந்த குரு தசை நடக்கும்போது பிரச்சனை நடக்கும். சரியா? இதுதாங்க ஜோதிடம். இவ்வளோ நேரம் நான் 17 நிமிஷம் பேசினாலும் இப்போ கடைசி ஒரு 2 வாரத்தை சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் ஜோதிடம். இது கரெக்டாக நடக்கும். ஜாதகத்தில் பார்த்தோம்னா கரெக்டாக நடக்கும். இதுலேயும் இந்த அமைப்புலேயும் சில பேர் இருப்பாங்க, இந்த வீடியோ அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சரியா? அவங்களுக்கு கரெக்டாக பாயிண்ட் புரியும். ஆஹா கரெக்டாக சொல்கிறாரு, பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ரைட்டு, இதுக்கு மேலே வீடியோ பார்த்தோம்னா நிறைய பேசிக்கிட்டே போகலாம், லக்கண ரீதியாக நிறைய சொல்லலாம். சலிப்பு வந்துடும், சில பேருக்கு புரியாமல் போயிடும். புரியாத ஒன்றை போட்டு நம்ம வந்து ரொம்ப விளாவரியாக விளக்கிட்டு இருக்க வேண்டாம். ஓரளவு சொல்லியாச்சு, ராசிக்கு சொல்லியாச்சு, ராசியாதிபதிக்கு சொல்லியாச்சு, ஒற்றுமை வெற்றுமை சொல்லியாச்சு, எந்தெந்த ராசி அடாப்டட் ஆகும், எது அடாப்டட் ஆகாத அதையும் சொல்லியாச்சு, நட்பு ராசிகளை சொல்லியாச்சு, சில முக்கியமான காரணத்தையும் சொல்லிட்டேன், புத்திர பாக்கியத்தையும் சொல்லிட்டேன், பிள்ளைகள் வளர்ப்பையும் சொல்லிட்டேன். சரியா நேர்களே? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 2 பேர்த்துக்குமே வந்து கையில் காசு பணத்தை வந்து சுக்கிரனும் புதனும் கொடுப்பாங்க. சரியா? அதனால் 2 பேரும் பெருமாள் கோயிலுக்கு போங்க. கையில் காசு வரணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னா பெருமாள் கோயிலுக்கு போங்க, வெள்ளிக்கிழமை போங்க. சரியா? வெள்ளிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு தாயாரை கும்பிடுங்க. தாயாருக்கு செந்தாமரை பூ கொடுத்து கும்பிட்டிங்கன்னா குடும்பம் நல்லாயிருக்கும், குடும்பத்தில் பணப்பழக்கம் நல்லபடியாக அமையும். 2 பேர்த்துக்கும் வந்து ஆயுள் நல்லபடியாக இருக்கணும் சார் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முருகப்பெருமானை தான் கும்பிடணும். சரியா? முருகப்பெருமானை கும்பிடுங்க, கந்தசஷ்டி கவசம் படிங்க. குடும்பத்தில் கலகம் குறையும், சண்டை சச்சரவு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் குறையணும்னா உங்கள் ராசிக்கு வந்து முருகப்பெருமானை தான் கும்பிடணும். சரியா? முருகப்பெருமானை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். கந்தசஷ்டி கவசம் படிங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் நான் கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு தான் இந்த வீடியோ போடுறேன் என்ற ஒரு நல்ல வார்த்தையை சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ நிறைவு பண்ணுறேன். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது ராசிக்கு. சரியா? அதை வேணால் சொல்லலாம், எந்தெந்த தெய்வத்தை கும்பிடணும்னு அதை சொல்லலாம். சரியா? பிரச்சனையை சொல்லுங்கள், நான் அதுக்கு வந்து எந்த தெய்வத்தை கும்பிடணும்னு சொல்கிறேன் நான். சரியா? உங்கள் பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த தெய்வ வழிபாடு மாறும். 2 ராசிக்கு மட்டும் சொல்கிறேன் நான். 2 ராசிக்கு பிரச்சனை இருக்குது சார், லக்கணம் தெரியல, ராசி தான் தெரியும், ஆனால் எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ரிஷபத்துக்கும் கன்னிக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா யாரை கும்பிடலாம் அப்படின்னா, நான் இப்போ ஒன்று சொல்கிறேன். ரிஷபராசி கன்னி ராசி 2 பேருமே பார்ட்னர், கணவன் மனைவி, கடன் பிரச்சனை இருக்குது சார் அப்படின்னு யாரை கும்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை ஆஞ்சநேயரை கும்பிடணும். தொடர்ந்து கும்பிட்டு வந்தீங்கன்னா கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும். இப்படி தான் நான் பலன் சொல்லுவேன். சரியா? வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன்
ரிஷபம் கன்னிராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையில கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுவோடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.